அதாவது இது மூணுமே சமநிலையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு நோய் தொற்றோ நோயோ எதுவும் வராது. நோயின்கிறது பார்த்திங்கன்னா அதுவாக வராது, நம்ம வர வைக்கிறது. 3 கிலோ 4 கிலோ அதிகமாகுதுன்னா நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு அர்த்தம். அதிகமாகும் போது அதை தான் நம்ம ஒபிசிட்டி, அதிக உடல் எடை அப்படின்னு சொல்கிறது. 2 பேருக்கு என்ன எழுதுவாங்க, பேரஸ்டமால் எழுதுவாங்க. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரே மருந்தை நாங்கள் எழுத முடியாது. இந்த P4 மெடிசன் இஸ் நத்திங் பட் பிரகிருதி அனாலிசிஸ். மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் RC சதீஷ்குமார், ஆயுர்வேத மருத்துவர், SRM பல்கலைக்கழகம். இப்போது ஆயுர்வேதான்னு பார்த்திங்கன்னா இது என்னமோ இப்போ தான் வந்தது, இந்தியாவுக்கே புதுசு மாதிரி இப்போது நிறைய அபிப்பிராயங்கள் மக்களிடையே இருக்குது. அதுவும் இந்த COVID-19 ஆன பிறகு அந்த நிறையா ஹெர்பல் மெடிசன்ஸ் நிறையா அவங்க சாப்பிட்ட பிறகு ஆயுர்வேதாவை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆயுர்வேதாவில் அடிப்படை தத்துவம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரிதோஷம் சொல்லுவாங்க, திரிதோஷ தியரி, அதுக்கப்புறம் சப்ததாத்து தியரின்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரிமலாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து பஞ்சமகாபூத்திக தியரின்னு சொல்லுவாங்க. இப்போ திரிதோஷம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாதம், பித்தம், கஃபம். அதாவது இது மூணுமே சமநிலையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு நோய் தொற்றோ நோயோ எதுவும் வராது. இந்த 3 வாதம், பித்தம், கஃபம், இது 3 அதிகமாகுதோ கம்மியாகுதோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு ஒரு நோய் வர காரணமாகுது. நோயின்கிறது பார்த்திங்கன்னா அதுவாக வராது, நம்ம வர வைக்கிறது. அதே மாதிரி அடுத்தது நீங்கள் இந்த சப்ததாத்து கான்செப்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேத பிரகாரம் நம்ம உடம்புல 7 திசுக்களால் உருவானது. அது பார்த்தீங்கன்னா ரச, ரத்த, மாம்சம், ஏதோ, அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரான்கிற 7 இது அது சமநிலையில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், மாம்சம்னு சொல்கிறோம். மாம்சங்கிறது நத்திங் பட் மசில் ரிலேட்டட் திங். அந்த மசில் இது குவான்டிட்டி வைஸ் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கிலோ 4 கிலோ அதிகமாகுதுன்னா நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு அர்த்தம். அதிகமாகும் போது அதை தான் நம்ம ஒபிசிட்டி, அதிக உடல் எடை அப்படின்னு சொல்கிறது. அது கம்மியாகுதுன்னா அவங்க ஒல்லியாக இருக்கான்னு சொல்லுவோம், லீனாக இருக்காங்கன்னு சொல்லுவோம், அண்டர் வெயிட்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சப்ததாத்துல ஒன்று அதிகமாக இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதை எப்படி சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஆயுர்வேதத்தை அடிப்படை தத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி திரிமலாஸ்ன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது நம்ம மோஷன் போகிறது, யூரின் போகிறது, வேர்க்கிறது, இதை தான் திரிமலாஸ்ன்னு நம்ம சொல்கிறது. அந்த திரிமலாஸும் சரி, இப்போ அதிகமாக யூரின் போகுதுன்னா என்ன டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அதிகமாக மோஷன் போகுது அப்படிங்கும்போது IBS, கிரான்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதிகமாக ஸ்வெட் ஆகுதுன்னா அது ஒரு டிசீஸ், டிசைட்ரோசிஸ், ஹைப்பர் ஹைட்ரோசிஸுங்கிற மாதிரி நம்ம ஒரு டிசீஸ் மாதிரி சொல்லுவோம். அது எல்லாமே சமநிலையில் இருக்கிறத அது சமநிலைப்படுத்துறதுக்கு ஒரு மருத்துவம் தான் ஆயுர்வேத மருத்துவம். ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து இப்போ பிரகிருதி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேஷ்கா பிரகிருதிங்கிற ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். இது ஏன் இப்போ முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீராய் ஹூட் என்கிற அமெரிக்க விஞ்ஞானி ஒருத்தர் P4 மெடிசன்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறார். அவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிஸ்டம் பயாலஜிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவியிருக்கார். நம்ம எப்பயுமே வெள்ளைக்காரன் எப்பயும் போய் பேச மாட்டான்னு சொல்லுவோம். ஆனால் அவர் சொன்ன P4 மெடிசனை பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரகிருதி அனாலிசிஸ், பிரகிருதி பரீட்சா அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம முன்னோர்கள் அழகாக புக்கில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணல. அந்த P4 மெடிசன்கிறது என்ன, ப்ரிவென்டிவ் தடுப்பு, பார்ட்டிசிபேட்டரி எல்லாரும் பங்கேற்கிறது, ப்ரிடிக்டிவ் முன்னெடுப்பு, பர்சனலைஸ்டு தன்மயமாக்கப்பட்ட மருந்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மயக்கப்பட்ட மருந்துன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா XY 2 பேஷண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ரமேஷ் சுரேஷ்னு எடுத்துங்க. 2 பேரும் ஃபீவர், 2 பேரும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட வராங்க. எனக்கு ஜுரம் அடிக்குதுங்க, 10 நாளாக ஜுரம் இருக்குன்னு வராங்க. இதுவே மாற்று மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா 2 பேருக்கு என்ன எழுதுவாங்க, பேரஸ்டமால் எழுதுவாங்க. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரே மருந்தை நாங்கள் எழுத முடியாது, எழுதுனா அது வேலை செய்யாது. அதுக்கு தான் நாங்கள் பிரகிருதி அனாலிசிஸ், பிரகிருதி பரீட்சான்னு சொல்லுவோம். அந்த பிரகிருத்தின்னு என்னென்னா உங்கள் உடல் அமைப்பை ஆய்வு செய்கிறது. அதை கரெக்டாக பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரிவென்டிவ் மெடிசன் சொல்கிறதுல இந்த P4 மெடிசனில் ப்ரிவென்டிவ் அதாவது தடுப்பு, ப்ரிடிக்டிவ் முன்னெடுப்பு,
உங்களுக்கு இந்த நோய்கள் வருமா வராதாங்கிறது முன்னெடுப்பு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிரகிருதியை வந்து 7 வகையாக பிரிக்கிறாங்க. வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, கஃப பிரகிருதி. இந்த காம்பினேஷனில் 3, வாத கஃபம், பித்த கஃபம், கஃப பித்தம்னு 3. அப்புறம் சமநிலை, வாத பித்த கஃபம், இது 3. அந்த லாஸ்ட் 7வது வந்து சில பேருக்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில ரிஷி முனி அவங்க தான் 3 தோஷங்களையும் சமநிலையில் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த வாத பிரகிருதி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு வாதம் பித்தம், அது வந்து இந்த தேஷ்கா பிரகிருதியில் ஒரு ஆப், அது நீங்கள் கூகுள் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செல்ஃப் அனலைசிஸ், அதில் சில கொஷின்ஸ் இருக்கணும், அதில் மூடி மறைக்காமல் அதை கரெக்டாக கொஷின்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அது வந்து இட் டினோட்ஸ் தட் நீங்கள் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனில் வரீங்க. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனில் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஆயுர்வேதா டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர் கிளியராக சொல்லுவார். அதாவது உங்களுக்கு இந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கோங்க, இந்த வகையான சாப்பாடை சாப்பிடுவாங்க, இந்த வகையான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இதிலேருந்து நீங்கள் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அழகாக எழுதி வச்சிருக்கிறாங்க முன்னோர்கள். அவங்க சொல்கிறத தான் வெள்ளைக்காரன் சொல்கிறான். இப்போ P4 மெடிசன், அந்த கான்செப்ட் இட் இஸ் எமர்ஜிங் ஹைலி இன் தி வேர்ல்டு. எல்லாரும் P4 மெடிசன், P5 மெடிசன் பேசுகிறாங்க. இந்த P4 மெடிசன் இஸ் நத்திங் பட் பிரகிருதி அனலைசிஸ். இந்த பிரகிருதி அனலைசிஸ் முன்னாடியே உனக்கு சுகர் வருமா, உனக்கு பிபி வருமா, வராதா, அது வரோம்னா அப்போ உங்கள் பேரண்ட்ஸுக்கே இருக்குது, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் அந்த பிரகிருதி அனலைஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பிரகிருதியில் இருக்கணும், இந்த வியாதிகள் வரணும் இருக்குது. இப்போ வாத வியாதி வருதுன்னா வாதம் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு 80 வகையான வாத வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி ஒருத்தனுக்கு பித்த அதிகமாக 40 வகையான பித்தவியாதிகள் வாய்ப்புகள் அதிகம். இப்போ கஃப அதிகம்னா 20 வகையான கஃப வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எப்படி தடுக்கலாம், அதே மாதிரி எப்படி அதுக்கு உண்டான முயற்சிகள் முன்னெடுப்புகள் பண்ணலாம், அதே மாதிரி அதுக்கு உண்டான டயட்டை எப்படி உங்களுக்கு பர்சனலைஸ்டு டயட்டை டெய்லர் பண்ணலாங்கிறத தான் அழகாக சொல்லியிருக்காங்க. இளம் தரப்பட்ட வயதினர், அதாவது யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 20 வயசுலேருந்து 45 வயசு உடையவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த தேஷ்கா பிரகிருதி கேம்பெயினிங்கில் நீங்கள் போயிட்டு அதை என்டர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆயுர்வேத மருத்துவர்களை பார்த்து உங்களுக்கு உங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.